ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தெரிந்து கொள்ளும் பக்கத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போதைய தங்க விலை நிலவரம் என்ன. ஸோ ஏற்கனவே தங்க விலை அதிகமாக கம்மியாகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இப்போ யூஎஸ் ட்ரேடிங் செஷனோட முடிவில் எவ்வளோ தூரம் விலை அப்டேட் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு என்ன விலை அப்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இதுக்கு மேலே எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம கவனிக்கணும் அப்படின்ற பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் தவறாமல் உங்களுக்கு சேரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்ட் ப்ரைஸ். இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா கோல்ட் ப்ரைஸ் ஒரு ரவுண்ட்ஸ்க்கு $1836 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நம்ம ஒரு ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா கிராமுக்கு $78 குறைந்த ஒரு ஸ்டேஜில் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த $1836 $1845 ஒரு பெரிய சப்போர்ட் லெவலை தாண்டி கம்மியாக இருக்குது. இதுக்கு அடுத்த சப்போர்ட் லெவல் அப்படின்றது $1820 தான். இது இல்லாமல் நம்ம சில்வர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு அவுன்ஸ்க்கு $23.60 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஒரு காசுலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு $1.50 கம்மியாக இருக்குது. ஸோ சில்வர் கோல்டு ரெண்டுமே இன்றைக்கி கிட்டத்தட்ட கோல்டு 2%, சில்வர் 3% இன்றைக்கி மட்டுமே கம்மியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி பெருசாக இந்த தங்கம் மற்றும் வெள்ளி விலை குறைத்ததற்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆக்ஸ்ஃபோர்ட் வேக்சின் நியூஸு, அதுக்கப்புறம் யூஎஸ் சைட்லேருந்து வந்த மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் செக்டர் டேட்டா தான். ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி DXY, அதாவது டாலர் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 92.52 இருக்குது. அதாவது 0.14% பாசிட்டிவான ஒரு ஸ்டேஜ் முடிஞ்சது. ஸோ இது இன்றைக்கி டே ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 0.3% டவுன் ஓப்பன் ஆச்சு. ஸோ தொடர்ச்சியாக வேக்சின் நியூஸ், அதுக்கப்புறம் யூஎஸ் எக்கனாமிக் டேட்டா காரணத்தினால பார்த்தீங்கன்னா டாலர் ஸ்ட்ரெங்தன் ஆச்சு. ஸோ அந்த ரீசனால தான் தங்க விலை அதிகமாக குறைஞ்சது. ஸோ இது இல்லாமல் நம்ம யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட், அதுக்கப்புறம் ஆயில் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டுமே பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. ஸோ யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் டெக்னாலஜி ஸ்டாக்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்ல ரேலியோட பாசிட்டிவாக தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதேமாதிரி ஆயில் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இன்க்ரீஸ் தான் இருக்குது. ஸோ ஒருவேளை இன்றைக்கி ஆயில் ப்ரைஸ் டவுனாக இருந்துச்சு அப்படின்னா தங்க விலை இன்னும் கம்மியாக இருந்திருக்கும். ஆனால் ஆயில் ப்ரைஸ் அளவுக்கு ஸ்டேபிளாகவே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ தங்க விலை குறைஞ்சிட்டே போகும்போது நிறைய பேருக்கு ஒரு டவுட் வருது, இதுக்கு மேலே ப்ரைஸ் கூடுமா, நாங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், எப்போ தான் ப்ராஃபிட்டில் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ கோல்டோட ஃபண்டமெண்டல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. கண்டிப்பாக விலை அடுத்த வாரம் உயர்வதற்கான ஒரு வாய்ப்பு தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இப்போ நடக்கிறது எல்லாமே டிப்பு தான். கண்டிப்பாக இந்த மாதிரி விலை குறையிற நேரத்தில் நம்ம அதை பயன்படுத்திக்கிட்டு வாங்கிக்கணும். ஏன்னா எப்படியுமே February 2021 சொல்லும்போது புதுசாக பிரசிடென்ட்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் வந்ததுக்கப்புறம் கோல்ட் ப்ரைஸ் கூட தான் செய்யும். இன்னுமே அடுத்த இயரோட ஃபோர்காஸ்ட் படி $2,300 வரைக்கும் ஃபோர்காஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எந்த மாற்றமே ஏற்படல. ஸோ தங்கம் கண்டிப்பாக அடுத்த ஒருத்தம் கூடுவதற்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் குறையிற சான்ஸ் நம்மலாம் பயன்படுத்திக்கணும். ஸோ நாளைக்கு 10:30 மணிக்கு தான் இந்த ப்ரைஸ் அப்டேட் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த விலையை மாற்றுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரிதளவில் எந்த எக்கனாமிக் ஈவெண்ட்ஸுமே 10:30 மணிக்கு முன்னாடி இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ மோஸ்ட்டாக ஒரு $60 குறைந்த ஒரு ஸ்டேஜில் தான் நாளைக்கு ப்ரைஸ் அப்டேட் ஆகும். ஸோ இது இல்லாமல் நம்ம யூஎஸ் டாலர் அண்ட் INR ஸ்ட்ரெங்த் பார்த்தீங்கன்னா ஒரு US டாலருக்கு $74.26 போய்கிட்டு இருக்கு. ஸோ மோஸ்ட்டாக இதே ப்ரைஸ் அப்டேட் ஆகும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன். ஸோ எக்ஸாக்டாக நாளைக்கு என்ன ப்ரைஸ் மார்க்கெட்டில் அப்டேட் ஆகுது அப்படின்றது நம்மளோட மார்னிங் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.